வணக்கம் நண்பர்களே. துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஆடி மாத காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இது வரைக்குமே தெளிவான சிந்தனை இல்லாமல் மனசில் தேவையில்லாத குழப்பங்களோட ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறிப்பீங்க. பள்ளிச்சொற்கள் எல்லாமே நீங்கள் ஆளாக வேண்டிய சூழ்நிலை தான். பிள்ளைகளோட உடல்நிலையாக இருக்கட்டும், குடும்ப உறுப்பினர்களோட உடல்நிலையாக இருக்கட்டும், ஒரு ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு திணறி தான் போயிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. இது வரைக்கும் தீவிரமாக வந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு இனி சாதகமான சூழ்நிலை தான். ஓரளவு பண வருமான வாய்ப்பு இனி தொடர்ந்து கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொடர்ந்துமே இந்த ஆடி மாதங்களில் எந்த மாதிரியான பலன்களை துலாம் ராசி அன்பர்கள் பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலனெல்லாம் பெறுவீங்க, இதை பற்றி நம்ம சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். துலா ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான் தான். துலா ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்குறப்ப சித்திரை நட்சத்திரத்தோட 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், விசாகம் நட்சத்திரத்தோட 1-2-3 பாதமும் அடங்கியிருக்குது. துலா ராசி கால புருஷனோட அங்கமைப்பில் அடிவயிற்று பாகத்தை குறிக்கக்கூடிய 3வது சரராசி. இது ஒரு சுபராசியாகவும் பார்க்கப்படுது. தன்னோட ராசி அதிபதி சுபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ராசியே இந்த துலா ராசி தான். துலா ராசிக்கு அதிபதியா சுக்கிரனே இருக்கிறதால அழகுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க. நீங்க இயற்கையாவே அழகு படிச்சவங்களாவும் இருப்பீங்க. அதே மாதிரி ஆடை அணிகளும் அணிகிறதுலும் சரி, தலையை விதவிதமா அலங்காரம் செஞ்சு பார்க்கறதுலும் சரி, ஒரு அலாதியான பிரியம் கொண்டவங்க. மூக்குத்தண்டு உயர்ந்தும் மூக்குத்துவாரம் அகன்று இருக்கும். சிறுசா பெரும்பாலானவங்களுக்கு 2 பக்கமும் அழகான கூலி விழக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். நீதி தேவன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்க ராசியில உச்சம் பெற்று இருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பீங்க. அதே இடத்துலயே சூரிய பகவானும் நீச்சடைஞ்சிருக்கிறதால நாட்டு நிர்வாகத்துல நிறைய திறமை இருக்கும். இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளவா திறமை இருக்கிறதுல வீட்டு நிர்வாகத்தை தன்னோட துணைக்கிட்ட ஒப்படைச்சிருவீங்க. எல்லார்கிட்டையும் சின்னவங்க பெரியவங்க பார்க்காம மனிதநேயத்தோட பழகக்கூடியவங்க. சின்ன வயசுல சிறு சின்ன கண்டங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நீண்ட ஆயுளுக்கும் சொந்தக்காரங்க. துளாராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் நேர்மையா இருக்கணும்னு தான் விரும்புவீங்க. உங்களை மாதிரியான நீதி நேர்மையா மற்றவங்களும் இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்படி யாராவது இல்லைன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஆத்திரம் வரும். தராசு எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் எப்படி துல்லியமாக எடை போடுதோ அதே மாதிரி தான் மற்றவங்கள எளிமையாக எடை போட்டு வச்சுருப்பீங்க. வசீகரமான தோற்றமும் உறுதியான பேச்சாற்றலும் இருக்கிறதால எந்த சூழ்நிலையும் சந்தோஷமான மனநிலையோடு இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கிறதால உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி துலா ராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதால மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே பேசிடுவீங்க. பொய் சொன்னாலும் பொருந்து சொல்ல தெரியாதுன்னு சொல்லலாம். குடும்ப பொறுப்புகள் எல்லாமே உங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உங்கள் குடும்பத்துக்காகவே நீங்கள் ஓடோடி தேயக்கூடியவங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறதால திருடனுக்கு கூட நீங்கள் புத்தி சொல்லுவீங்க. அதே மாதிரி நிறைய ஆலோசனை மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க. கூட்டாக நீங்கள் தொழில் செய்கிறதா விரும்பக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கூட்டாக தொழில் செய்கிறத விட சுயமாக தொழில் செய்யக்கூடிய எல்லா வாய்ப்பும் உங்களுக்கு அற்புதமாக அமையும். அதே மாதிரி கூட பிறந்தவங்களுக்கு உதவுறதுல நீங்கள் கெட்டிக்காரன்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்கை எப்படிப்பட்டாவது காப்பாற்றணுங்கிற எண்ணம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதனாலே வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜெயிப்பீங்க. அதே மாதிரி எதற்குமே சலிக்காமல் பாடுபடுவீங்க. வாழ்க்கையில் என்னதான் தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருந்தாலும் அதில் எல்லாமே தோலாமல் நீங்கள் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது அமையும். எவ்வளவுதான் நஷ்டம் வந்தாலும் சமாளிச்சிடுவீங்க. பார்த்துடலாம், இதை நம்ம செஞ்சிடலாங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சின்ன வயசில் கஷ்டங்கள் சந்திச்சாலுமே உங்களுடைய வசதிக்கான வாய்ப்புகள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் உழைப்பால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு மன வண்டி வாகன வசதி எல்லாமே உங்களால் அமைச்சு கொள்ள முடியும். என்ன ஒன்று இருந்தாலும் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையில் வாழ முடியாது. பெரும்பாலும் துளாராசி என்பவர்கள் எப்போதுமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தந்தையாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் சரியான குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வந்தாவே உங்கள் வாழ்வு மேன்மையடையும். உங்கள் தந்தை ரீதியாகவும் நீங்களும் சரியான குலதெய்வ வழிபாடு மறந்துருப்பீங்க. இல்லைன்னா சரியான தெய்வத்தை தேர்ந்தெடுத்து வணங்காமல் இருந்துட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் குலதெய்வம் எதுங்கிறது சரியாக கண்டுபிடிச்சி நீங்கள் வணங்க ஆரம்பித்தாவே உங்கள் வாழ்வு அற்புதமாக அமையும். அதே மாதிரி மிக முக்கியமான வழிபாடு முன்னோர் வழிபாடு. முன்னோர் வழிபாடு நீங்கள் தவறாமல் செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் பலன் அடைய முடியும். தொடர்ந்து இந்த ஆடி மாத காலகட்டங்களில் இந்த வழிபாடுக்குன்னு சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்கள் அமைஞ்சிருக்குது. அதுதான் ஆடி அமாவாசை நாட்கள். இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமான மாற்றத்தை கொண்டு வந்து தரும். குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடு நீங்கள் சரியாக கடைபிடிக்காமல் வந்தாவே கண்டிப்பாக உறவினர் வகையில் சரி சொந்த பந்தங்களோட வகையில் சரி உங்களுக்கு எந்த அனுதாபமும் அனுசரிப்பு இருக்கவே இருக்காது. இதை வச்சா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் குலதெய்வ வழிபாடு நீங்கள் சரியாக செய்யலைங்கிறத. எப்பயுமே துளாராசி அன்பர்களுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன தான் உதவி செஞ்சாலும் சரி உங்களுக்குன்னு உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் உங்கள் சொந்த பந்தமாக இருக்கட்டும் எப்பயுமே உங்கள் பின்னாடி வரமாட்டாங்க. இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை எப்போதுமே வச்சுருக்கிறது நல்லது. ஏன்னா தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லுவாங்க.
துளாராசி அன்பர்களுக்கு இது நிதர்சனமான உண்மையும் கூட. எந்த வகையிலுமே உறவினர்களாலும் சரி மற்றவங்களாலும் சரி உங்களுக்கு எந்த ஆதாயமும் கிடைக்காது. என்னதான் நீங்க மற்றவங்களுக்காக பாடுபட்டாலுமே இதுதான் நிதர்சனமான உண்மை. இதனாலதான் சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, சேமிக்கக்கூடிய பழக்கம் வச்சுட்டே இருங்க. எந்த ஒரு தேவையா இருந்தாலும் உங்களை இந்த மாதிரி செயல்பாடு காப்பாற்றும். அதே மாதிரி நீங்க எப்போதுமே நீங்க வெளிநாடு மாதிரியான முயற்சி செய்றீங்கன்னா அந்த காலத்துல கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துட்டு வாங்க. எதுவா இருந்தாலும் சொந்த உழைப்பால நீங்க செஞ்சுட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி எந்த ஒரு வருமானமா இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக சரி நீங்க நேர்மையா கடைபிடிக்க தான் உங்க வாழ்வு மேன்மை அடையும். துளாராசிக்காரங்க வருமான விஷயத்துல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு அசிங்க அவமானங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, யாரையுமே சார்ந்து இருக்காங்க. பொதுவாகவே துளாராசிக்கார அன்பர்கள் அப்படிப்பட்டவங்க தான். யாரையுமே சார்ந்து இருக்கணும்னு நினைக்கவே மாட்டீங்க. இனி வரக்கூடிய காலங்களையும் அதையுமே நீங்க தொடர்ந்து செயல்படுத்துவாங்க. இதனால உங்களுடைய பணத்தை நீங்க எப்பவுமே அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது அமையும். துளாராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலகட்டம் எப்போதுமே இருக்கும். கொஞ்சம் மருத்துவ ரீதியான செலவு தான் உங்களுக்கு சில நேரங்களில் தர்ம சங்கடங்களை உள்ளாக்கும். அதனால ஆரோக்கிய விஷயத்துல நீங்க எப்போதுமே கவனம் செலுத்திட்டு வந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படாது. தொடர்ந்து இந்த ஆடி மாத காலத்துல எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம். வருவான்னு பார்க்குறப்ப இது வரைக்கும் திருப்திகரமான சூழ்நிலை தான் இனியும் தொடர போகுது. கடன் பிரச்சனை மட்டும் கொஞ்சம் ஏற்படக்கூடும். அதே பிள்ளைகளோட விஷயமா இருக்கலாம், கல்விக்காக விஷயமா கூட இருக்கலாம், வாழ்க்கை துணையோட தேவைக்காக கூட இந்த காலத்தில் ஏற்படலாம். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செலவு செஞ்சுட்டு வாங்க. அனாவசிய செலவுங்கிறது வேண்டாம். அத்தியாவசியமான செலவு இருந்தால் மட்டும் செய்ய பாருங்க. சேமிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது நல்லது. ஏன்னா வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு சிறப்பான அடித்தளத்துக்கு உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி அலுவலகத்துல உங்களை தேடி நிறைய வாய்ப்பு வரும். இந்த வாய்ப்பு எல்லாமே சரியா பயன்படுத்திக்க பாருங்க. சம்பள உயர்வு, சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு இது எல்லாமே இந்த காலத்தில் தாராளமா கிடைக்கும். வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்க கூட விற்பனையில ஒரு அமோகமான லாபத்தை பார்க்க முடியும். வாடிக்கையாளருடைய எண்ணெய் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தை நிர்வாகி பண்ணக்கூடிய பெண்களா இருந்தா கொஞ்சம் பணிச்சுமைங்கிறது அதிகமாக தான் இருக்கும். இதனால உடல்ல ஒரு சோர்வு இருக்கத்தான் செய்யும். வேலைக்கு போற பெண்களா இருந்தா நீங்க வேலை செய்ய இடங்கள்ல உங்களுக்கு பல சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புதுசா வேலைக்கு முயற்சி செய்றீங்கன்னா கண்டிப்பா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நீங்க முயற்சி கைவிடாதீங்க. தொழில் நிலைன்னு பார்க்குறப்ப அதுவும் சிறப்படையக்கூடிய வாய்ப்பு தான். ஷேர் மார்க்கெட் மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட உங்க தொழில் வாழ்க்கைங்கிறது சிறப்படையக்கூடிய காலம். வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும், பல வகையில் முன்னேற்றம். அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப நாளாகவே தங்க நகை வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அது எல்லாமே இந்த காலத்தில் உண்டான முயற்சி செஞ்சீங்கன்னா சாத்தியமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகம் எல்லாமே உண்டாகி இருக்குது. 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் 3 கிரகங்களோட கூட்டணி அமைஞ்சிருக்கிறதால குடும்பத்தில் இனி மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டீங்கன்னா இந்த காலகட்டங்களில் எளிதாக கடந்து வர முடியும். துலாம் ராசி அன்பர்களே, இந்த வழியில தாய்வழி ரீதியாக ஏதாவது ஒரு கசப்பு வந்துகிட்டே இருக்கும். இது வரக்கூடிய காலங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டால் அது எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு. பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது. அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்க சரியான முதலீடு செய்யறது எப்படின்னு தேர்ந்தெடுத்து செஞ்சுட்டு வாங்க. இது அற்புதமான காலகட்டம். உங்க முயற்சி எதுவுமே வீண் போகாது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க கூட இருக்கிறவங்களோட சின்ன சின்ன மனசாபம் மட்டும் அப்பப்போ ஏற்படுங்கிறதால கொஞ்சம் நீங்க நிதான போக்க கடைபிடிக்கிறது நல்லது. வாக்குவாதம் தவிர்த்துட்டாலே நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். அதே மாதிரி பெண்களா இருக்கக்கூடியவங்க வாழ்க்கை துணையோட அப்பப்போ சின்ன சின்ன சண்டைங்கிறது வார்த்தா செய்யும். விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க. வாழ்க்கைங்கிறது நம்ம வாழ தான். சண்டை சச்சரவுங்கிறது வேண்டாம். விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போகிறது இல்லைங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த ஒரு செயலமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வேகம் காட்டாதீங்க. நிதானமாக இருந்து செயல்பட்டு வாங்க. வண்டி வாகனங்களையும் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி தந்தை மகன் உறவுங்கிறது இது வரைக்கும் ஒரு கசப்பான ரீதியில் இருந்திருக்கும். இது வரக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் உறவு மேம்படக்கூடிய வகையில் இருக்குது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க படிப்பு சம்பந்தமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. தொடர்ந்து இதே ஆர்வத்தோட பாடங்களை படிச்சுட்டு வாங்க. மற்றவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கறது மூலமாவே உங்க வாழ்க்கையில நிறைய அனுபவம் கிடைக்கும், நிறைய ஞாபகத்திறன் இருக்கும். இதனால நீங்க நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்பாடு செஞ்சுட்டு வாங்க. படிப்புல கவனச்சிதறல் இல்லாம படிச்சுட்டு வாங்க. உங்க படிப்பு வாழ்க்கைங்கிறது சிறப்படையும். துளாராசி அன்பர்களுக்கு பஞ்சம சனி காலமாக தொடர்ந்து இருக்கிறதால சில நேரங்களில் சிக்கல்கள் ஏற்படதான் செய்யும். அதுக்காக மனம்லாம் தளர்ந்து போகாதீங்க. தைரியமாக செயல்பட்டு வாங்க. இனி வரக்கூடிய காலம் எல்லாம் உங்களுக்கு அற்புதம் தான். பிரிஞ்சு போன உறவு எல்லாமே இனி தேடி வந்து உங்ககிட்ட நிற்கும். புதுசாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இனி வரக்கூடிய காலத்தில் ஏற்பட போகுது. தொழில் வளர்ச்சி மேம்பாடுங்கிறது இருக்கும். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து வரக்கூடிய குரு பயிற்சி காலங்களில் உங்களுக்கு பல வகையிலும் முன்னேற்றம் தான். நம்பிக்கையோடு செயல்படுங்க, நல்லதே நடக்கும். நன்றி நண்பர்களே. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.
மறக்காம சனிக்கிழமை நாட்கள்ல சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெயில தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதும், முன்னோர் வழிபாட்டை நீங்க தவறாம கடைபிடிச்சிட்டு வரது நல்லது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. அதே மாதிரி இந்த மாத காலகட்டங்களில் வரக்கூடிய ஆடி அமாவாசை நாட்கள்ல முன்னோர் வழிபாட்டை மறக்காம செஞ்சுட்டு வாங்க. வாழ்வு அற்புதமா மலரும்.